வெயில் சூட்ட தண்ணிக்க நம்ம பில்லுக்கு தண்ணி கிளப்பி விட்டோம். சரி கையோட கையா ஜிஞ்சுவா பில்ல களை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னாரு அப்பா. களை வெட்டி எடுத்துன்னு கிளம்பிட்டான். இது வரைக்கும் ஜிஞ்சுவா பில்ல நான் களை கொத்தனதே கிடையாது. சரி மத்த பில்லு கொத்துற மாதிரி தானே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா நானும் போய் இறங்கிட்டேன் களத்துல. ரொம்ப நேரம் தூரத்துல இருந்து பார்த்தது போதும், அவங்க கிட்ட போய் பார்ப்போம். ஆனா அதுல நான் பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்க. தெரியல இதுல என்னடா கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம் மக்களே, ரொம்ப. இது மத்த பில்லு மாதிரி நேர் நேரா வளராது. அதுக்கு ஆப்போசிட்டா இதோட வேர் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே படரும். அதாவது ஒரு ஒரு கணுவிலையும் வேறு வந்து மண்ணுல ஊனி படர ஆரம்பிக்குங்க, கொடி மாதிரி. அதனால நம்ம களை வெட்டி வச்சு கொத்துறோம்ல, இப்போ தவறுதெல்லாம் என்ன ஆகும், அந்த வேர்ல கொத்திடுவோம். அப்படி வேர்ல நான் கொத்திட்டேன்னா எங்க அப்பா என்ன கொச்சிருவாரு. அதனால களை வெட்டி தூக்கி போட்டு ஒன்னொன்னு நம்ம கையாலே புடிங்கலான்ட்டு கையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஜிஞ்சுவா பில்லு படற வரைக்கும், அதாவது வளர்ந்து படர ஆரம்பிக்கும்ல, அது வரைக்கும் கொஞ்சம் களை அதிகமா தான் இருக்கும். களையை கட்டுப்படுத்த இந்த மாதிரி கொஞ்சம் கையால புடிங்கிதான் ஆகணும். இந்த ஜிஞ்சுவா பில்ல புரோட்டீன் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைலாம் நமக்கு தெரியல. நம்ம இது வாங்கும் போது சேலத்துல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கட்டிங் பண்ணிட்டோம். இந்த டைம் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல்லா ஓட்டிட்டு அந்த ஏற்கனவே நட்டுருந்தோம்ல, அதுல இருந்து கண்ணு எடுத்து புதுசா நட்டுருக்கோம். அதனால தான் இப்படி பொறுமையா துளுத்து வராங்கல்ல. இப்போதைக்கு இந்த 2 கால்ல இருந்த களை செடிகளை நம்ம புடுங்கி எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம வளர வளர புடிங்க வேண்டியதுதான். சின்னதுலயே புடுங்கினா உடனே வளர்ந்துருங்க. சிட்டில இருக்கவங்களாம் ஆரோ வாட்டர் குடிச்சு பழகிட்டு இருப்பீங்களா, இந்த தண்ணி வந்து குடிச்சு பாருங்க. இதோட அருமை என்னன்னு தெரியும் உங்களுக்கு. சும்மா அமிர்தம் மாதிரி இருக்கும்.